முடியும் என்போருக்கு பல வழிகள், முடியும் என்போருக்கு பல வழிகள், முடியாது என்போருக்கு பல காரணங்கள். பிறக்கும் தை திருநாளில் அனைவருக்கும் நல்லதொரு வழிகள் பிறக்க வேண்டும் என்று சொல்லி மாலை முரசு செய்திகள் சார்பாக அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி, ரொம்ப அழகான, அற்புதமான, திறமையான, துணிச்சலான, ஸ்மார்ட்டான, கியூட்டான, 60 கடந்தாலும் 20 போன்று காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும் என்ன நானா பழிச்செட்டு கீழே தேடிக்கிட்டே இருக்கேன். 60 கடந்திருக்கேன். எண்ணணி பேச்சாளர்களுக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் படத்தில் பல ஹீரோக்கள் ஹீரோயின்கள் இருந்தாலுமே கூட நிஜ வாழ்க்கையில் இவ்வளவு அழகான கதாநாயகிகளும் கதாநாயகர்களும் அமர்ந்திருக்கிறார்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை சொல்லி, நான் என்னென்னமோ ரெடி பண்ணிட்டு வந்தேங்க. ஆனா அன்னபாரதி அக்கா பேசினதை கேட்கும் போது அந்த ஹார்ட் அட்டாக்னு ஒண்ணு பேசினாங்கல்ல, என்னன்னா பெண்கள்லாம் வந்து லவ் லெட்டரை கொடுத்துட்டு இதை உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது பசங்களுக்கு எல்லாம் ஹார்ட் டபக்குன்னு வெடிச்சிருமா. லவ் லெட்டரை கொடுக்கும் போது ஹார்ட் டபக்குன்னு வெடிச்சிருமா. எந்த காலத்துல இருக்கீங்க? லவ் லெட்டர் கொடுக்கற காலத்துலயா நம்ம இருக்கோம்? இன்ஸ்டாகிராம்ல ரெக்வெஸ்ட கொடுத்து கொலாபரேஷன்ல குடும்பம் நடத்திட்டு இருக்கிற ஒரு காலத்துல இருக்கும். இங்க போய் என்னத்த லவ் லெட்டர்? அப்படி லவ் லெட்டரே கொடுத்து எங்களுக்கு அந்த லவ் செட் ஆகலனாலும் எங்க பசங்க ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சு விட்டு போயிட்டே இருந்துருவாங்க. மச்சான், நமக்கு இருக்கிற அழகுக்கு 1000 ஃபிகர் முடியும்டா. என்ன எங்க பசங்க எல்லாம் தேவதாசு காலத்திலயா வாழ்ந்துட்டு இருக்கோம்? எங்க பசங்க தேவதாச காலத்திலயா வளர்ந்துட்டு இருக்கோம்? எங்க பசங்க தேவதாஸ் காலத்துல வாழலங்க, காத்து வாக்குல 2 காதல் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோங்க. சும்மா அடுத்தது வேற ஒண்ணு சொன்னாங்க, காலை அடக்கிறது ஆண்கள் தான், ஆனா எங்க பெண்கள் தானே சிங்க குட்டிகள். ஒத்துக்கிறேங்க, பெண்கள்லாம் சிங்க குட்டிகள், தங்க கட்டிகள் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா எங்க ஆண்களுடைய பரிதவிப்பு என்ன தெரியுமா? என்னதான் கிரவுண்ட்ல போய் காலை அடக்க எங்க பசங்களுக்கு தெரிஞ்சாலும் பக்கத்து டிபார்ட்மெண்ட் கலைச்செல்வி அடக்க முடியலையேங்க. அவன் எவ்வளவு திணறிட்டு இருக்கா. இதுல பண்டிகை காலத்துல ரொம்ப சிறப்பான சந்தோஷம் எது தெரியுமா? நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். பண்டிகை காலத்துல எல்லாம் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம ஊர் பக்கம்லாம், நான் திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு கிராமம், எங்க ஊர் பக்கம்லாம் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு ஒரு திருவிழா நடக்கும்னு. அப்ப ஒரு பையன் இருப்பான், நல்லா பாக்குறதுக்கு விஜய் சேதுபதி மாதிரியோ இல்ல வந்து ஜெய்பி மணிகண்டன் அவர்கள் மாதிரியோ ரொம்ப கியூட்டா இருப்பாரு. அவனோட அண்ணன் பையனை தொலைச்சிருப்பாங்க. ஆனா அண்ணன் பையனை போய் தேட மாட்டான். ஏன், நம்ம கால் கொலுசு இருக்குல்ல, கூட்டத்துல எங்கனா விட்டுருப்போம், அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கையில கொடுக்கும் போது அப்படியே நம்ம வாங்கும் போது தினனா 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 அப்படின்னு அந்த கொலுசை மட்டும் பரிமாறிக்க மாட்டோம். அந்த திருவிழாவில் எங்களுடைய இதயத்தை கூட பரிமாறிக்கிறோம்னு சொன்ன அவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை எங்க ஆண் சமூகம் மட்டும் தாங்க கொடுக்கும். ஆனா பெண்கள் என்ன தெரியுமா? நல்லா ஃப்ரீயார விட்டுட்டு, நானும் தான் ஒத்துக்கிறேன், நல்லா ஃப்ரீயார விட்டுட்டு சைட்ல ஒரு ரோஸை வச்சுக்கிட்டு, அந்த பையன் என்ன பாக்குறான்டி, பார்க்காத அப்படின்னு சொல்லி மனசுக்கு பிடிச்சத கூட கண்ணால பார்க்க மாட்டாங்க பெண்கள். கேட்டா வெக்கம்னுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள செம ரவுடியா இருக்கும், ஆனா வெக்கம்னுவாங்க. எங்க ஆண்கள் அப்படி கிடையாதுங்க. நாளைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை நிச்சயம் இல்லாத வாழ்க்கைடா, இந்த நிமிஷத்தை கண்ணுக்கு குளிர்ச்சியா சந்தோஷமா பார்த்துட்டு போயிடுறா. போயிட்டு அந்த காதல் ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ அது எங்களுக்கு தேவையே இல்லைங்க. அந்த காதல் கை கூட வேணாங்க. ஆனா அந்த கண்ணால கண்ணு பாக்குற அந்த 1 செகண்ட் சைட் இருக்கு பாருங்க, அதை விட பெரிய ஆனந்தம் எங்க பசங்களுக்கு என்ன. அடுத்து அன்னபாரதி அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, பக்கத்துல கட்டின மனைவி இருக்காளான்னு இப்படி அப்படியும் பார்த்துட்டு போற ஒரு பொண்ணுங்களை சைட் அடிக்கிறாங்களாம். இதுல என்ன தப்பு இருக்கு? கட்டினது சரியில்லைன்னா போற வரத சைட் அடிக்கிறோம், கட்டினது நல்லா இருந்தா என் பசங்க எதுக்கு போற வரவங்கள சைட் அடிக்க போறாங்கங்கிறேன். ஒண்ணும் இல்லைங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் லவ்வர் இருக்கும். ஆமாவா இல்லையாடா தம்பிங்களா? எல்லாருக்கும் லவ்வர் இருக்கும். ஆனாலும்
எல்லாருக்கும் இருக்கணும், எல்லாருக்கும் ஒரே ஆள் இருக்க கூடாது, பிரிச்சு. எல்லாருக்கும் லவ்வர் இருந்தாலுமே கூட வருஷத்துல என்னைக்கோ ஒரு நாள் பச்சை புடவை ஆரஞ்சு ஜாக்கெட் போட்டு ஒரு பொண்ணு மேடையில உட்கார்ந்தா சைட் அடிக்க செய்யும். அதுல என்ன தப்பு இருக்கு? பல்லு இருக்கிறவன் பட்டாணியோ பக்கோடாவோ சாப்பிட்டு போயிட்டே இருக்கான், அதுல என்ன கவலைன்ற நானு. அதுல ஒருத்தெல்லாம் பழிச்சிட்ட கழட்டி வச்சு சாப்பிட்டு இருக்காமா. என்னன்னா காட்டுல ஓடுற மானும் வீட்டுல பிறந்த ஆணும் கடைசி வரைக்கும் குடும்ப சந்தோஷத்துக்காக ஓடிட்டே தாங்க இருக்கணும். அவங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான இந்த கொண்டாட்டங்கள்லாம் எப்ப கிடைக்கும்னா இந்த திருவிழா காலங்கள்லயும் நம்மளுடைய பண்டிகை காலங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். ஒருத்தனோட கண்ணீருக்கு 1000 பேர் காரணமா இருக்கலாங்க, ஒருத்தரோட கண்ணீருக்கு 1000 பேர் காரணமா இருக்கலாம். ஆனால் ஒருவனுடைய முகத்தில் வரக்கூடிய புன்னகைக்கு நண்பர்கள் மட்டும்தான் காரணமா இருப்பாங்க, வேற யாரும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா அத்தனை உறவுகள் இருக்கும். தாய் மாமா இருப்பான், அத்தை இருப்பான், அதுவும் இல்லாம அத்தை பசங்க இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க. அவங்களையெல்லாம் பங்காளின்னு மனதார கூப்பிடாம கூட டேய் பங்காளி, டேய் மாமா, ஃபர்ஸ்ட் ஷோ போயிடலாமா தலைவர் படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வண்டி எடுத்துட்டு போவாங்கங்க. ஆனா பெண்கள்லாம் எப்படி தெரியுமா, ஏதோ ஒரு புடவையை கட்டிக்கிட்டு இந்த பண்டிகைனாவே பொதுவா என்ன இருக்கும், ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னன்னா 3 டிஷ் சமைப்பாங்க பெண்கள் மற்ற நாட்கள்ல. ஆனா பண்டிகை நாட்கள்ல 5 டிஷ் சமைப்பாங்க. மற்ற நாட்கள்ல இட்லி தோசை புளிச்ச மாவை வச்சு இட்லியும் தோசையும் சுடுவாங்க. ஆனா பண்டிகை நாட்கள்ல கறி குழம்பும் இட்லியும் தோசையும் சுடுவாங்க. இப்படி டிஷ் மட்டும் தான் அவங்களுக்கு மாறி இருக்கும். ஆனா எங்க பசங்க என்ன தெரியுமா, கருப்பு சட்டையும் வெள்ளை வேட்டியும் கட்டிக்கிட்டு ஒரு பைக் எடுத்துட்டு நண்பர்களோட அப்படியே ஒரு ரவுண்டு போய் உட்கார்ந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஷோவை தலைவர் படத்தை பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஆனந்தம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. அப்பயும் ஒண்ணு நடக்கும் நடுவர் அவர்களே. என்னன்னா டேய் மாப்பிள்ள, இந்த படம் முடிச்சுட்டு பக்கத்துல தேர் இழுக்கிறாங்க, போய் பாப்போமா? வாடா மாப்பிள்ள போய் பாப்போம். தேரை பார்க்கவா போறான், நம்பால தேவதை மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு வந்திருக்கோம், அதை பார்க்க போறான். அப்படியே அந்த பொண்ணையும் கொஞ்சம் சைட் அடிச்சுட்டு ஜாலியா வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளையும் மகிழ்ச்சி பொங்க யார் வாழ்றா இந்த பண்டிகை நாட்கள்னா ஆண்கள் தான் திருப்தியா வாழ்வாங்க. பெண்கள் எப்பவுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருப்பாங்க நடுவர் அவர்களே. இப்ப இன்னொரு விஷயம், எல்லாரும் தந்தை பத்தியும் தாயோட உறவை பத்தியும் பேசினாங்க. ஆனா எல்லாருடைய மனசுலயுமே ஆழமான வெளியில காட்டாத ஒரு உறவு இருக்கு. எது தெரியுங்களா? அண்ணன் தங்கச்சிங்கிற ஒரு உறவுங்க. அந்த மாதிரி ஒரு உறவு உலகத்துல எதுவுமே இருக்கவே இருக்காது. ஏன் சொல்றேன் தெரியுமா? வலிக்காத மாதிரி கொட்டுறது யாருக்கு தெரியும்னா அண்ணனுக்கு தெரியும். வலிக்கலனாலும் வலிக்கிற மாதிரி அப்பா கிட்ட போய் நடிச்சு போட்டு கொடுக்கறதுன்னா அது பொம்பளை பசங்களுக்கு தான் தெரியும். அப்படி அண்ணன் தங்கை உறவுகளுக்குள்ள ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து பேசிக்க மாட்டோம். ஒருத்தர் என்ன சாப்பிட்ட, என்ன பண்ற, உடம்பு எப்படி, எதுவுமே பேசிக்க மாட்டோம். ஆனா பண்டிகை நாட்கள்ல அண்ணங்காரன் கஷ்டப்பட்டு உழைச்சி அவன் கஞ்சங்கிற பேர் வாங்கினா கூட தங்கச்சிக்கு ஒரு சுடிதாரோ புடவையோ கொண்டு போய் கொடுப்பான் பாருங்க, அதுதாங்க மகிழ்ச்சி. அவ்வளவு இனிமையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த உறவு. சிலர் விரக்தியில இருப்பேன், உங்க வீட்டுல எத்தனை வர்ற மொத்தம் அப்படின்னு. என் ஒய்ஃப் ஒரு ஆள் தான், ஆனா அவளே மொத்தமா தான் இருப்பா. அவன் ஒரு நகைச்சுவை பாருங்க. அப்புறம் கேட்டேன், இன்னொருத்தர் கேட்டேன், என்ன உன் சம்சாரம் உன்னை அடிப்பாங்களா? ஆமா ஆமா. ஏன்டா 2 தடவை சொல்ற? 2 சம்சாரம் அப்படின்டா. அது மாதிரி சில நகைச்சுவை வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம எல்லாரும் இப்ப கிராமத்து சாயல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் இங்க இருக்காங்க. கிராமப்புறத்துல வாழக்கூடிய இங்க நிறைய பேருடைய பெற்றோர்கள் விவசாயிகளா தான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய வாட்டி இந்த காலேஜ்ல நான் பேச வந்திருக்கேன். நிறைய பேர் விவசாயிகளுடைய பிள்ளைகளா தான் இருப்பாங்க. நம்ம என்னதான் வெளி மாவட்டத்துல வெளிமானத்துல ஓடி உடைச்சாலுமே கூட இந்த பண்டிகை காலத்துல காணும் பொங்கல் அன்னைக்கு ஓடாத 4 சக்கரத்தை அப்படியே டயரை மாட்டி மாட்டு வண்டியை பூட்டிட்டு அவ்வளவு ஜம்முன்னு நம்ம மாடை விரட்டிட்டு ஓடுவோம்ல நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு. ஆடி கார்ல போனா கூட வராத ஒரு சொகத்தை அந்த ஓட்ட மாட்டு வண்டி கொடுக்கும்னு சொன்னா அப்பேற்பட்ட மாட்டு வண்டியை யார் ஓட்டுவானா? வயசான நம்ம தாத்தா ஓட்டுவாருங்க. அப்படி தாத்தா ஓட்டிட்டு போக பின்னாடி அத்தனை உறவுகளை உட்கார வச்சுட்டு போகக்கூடிய சுகம் இருக்கு பாருங்க, அது ஆண்களுக்கு மட்டும்தான் அது தெரியுமே. பெண்களுக்கு ஐயோ அவ என்ன புடவை கட்டிட்டு வந்திருக்காளோ, ஐயோ அவ என்ன நகை போட்டுட்டு வந்திருக்காளோ, ஐயோ அவ ஒட்டியானோ குட்டியானெல்லாம் வாங்குறெல்லாம் சொல்லி வச்சிருந்தாலே என்ன பண்ணுவாள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா ஆண்களுக்கு அப்படி இருக்காதுங்க. உண்மையான உணர்வுபூர்வமான சந்தோஷங்களை அவ கையாளுவா. நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே, தல தீபாவளி தல பொங்கல். ஆண்டாண்டு புதுசா கல்யாணம் பண்ணவங்களுக்குலாம் தல தீபாவளி தல பொங்கல்னு கொண்டாடுவாங்க. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா?
இலசா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஊதாரித்தனமா சுத்திட்டு இருந்தவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தலை தீபாவளி தலை பொங்கல் கொண்டாடுகிற போது குடும்பத்தினுடைய அடுத்த தலைக்கட்டு நீதாண்டு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இந்த சமுதாயமும் குடும்பமும் ஒரு ஆண்மகுக்கு தரும்போதுதான் அவன் மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளியா மாறுறான் நடுவர்களே. அதுவும் அவன் சந்தோஷமா இருப்பான். அவர்களுக்கெல்லாம் மனதார ஒரு மகிழ்ச்சி தேர்வது இந்த பண்டிகை காலமே என்கின்ற காரணத்தினால் பண்டிகைகளில் அதிக மகிழ்ச்சியாக இருப்பது. ஆண்களே என்று சரியான தீர்ப்பை வழங்குவீர்கள். ஏனென்றால் நீங்களும் ஒரு சிறந்த ஆண்மகன் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.